அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாதுகாப்பு கட்டமைப்பு கொண்ட மதீனா. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்களுக்கு ஒரு காலம் வரும், அன்று ஒருவர் தம் தந்தையின் சகோதரர் மகனையும் தம் உறவினரையும் செழிப்பான இடத்திற்கு வா என்று அழைப்பார். ஆனால் அவர்கள் உண்மையை அறிந்திருப்பார்களேயானால் மதீனாவே அவர்களுக்கு சிறந்ததாகும். என் உயர் எவன் கைவசம் உள்ளதோ அப்படிப்பட்ட அல்லாஹுவின் மீது சத்தியமாக, அவர்களில் எவரேனும் மதீனாவை வெறுத்து அதிலிருந்து வெளியேறினால் அவருக்கு பதிலாக அவரை விட சிறந்தவரை அங்கு அல்லாஹ் அமர்த்தாமல் இருப்பதில்லை. கவனித்து பாருங்கள், மதீனா கொல்லனின் உலையை போன்று அசுத்தங்களை அகற்றிவிடும். இரும்பின் துருவை கொல்லனின் உலை நீக்கிவிடுவதை போன்று மதீனா தன்னிலுள்ள தீயவர்களை வெளியேற்றாமல் இறுதி நாள் நிகழாது. இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹ் முஸ்லிமில் 2674 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மதீனாவை விட செழிப்பான இடம் வேறு எங்கும் இருப்பதற்கு இல்லை. மதீனாவே செழிப்பான ஒரு ஊர்தான், ஒரு பட்டணம்தான். அங்கு எல்லா விதமான பாதுகாப்புகளும் ஆரோக்கிய ரீதியாக, உடல் உயிர் பாதுகாப்பு, இப்படி ஏனைய வகையான பாதுகாப்புகளையும் கொண்டதுதான் புனிதமான மதீனா. ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், கிராமவாசி ஒருவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக விசுவாச பிரமாணம் செய்தார். அந்த வேளையிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மதீனா தன்னிலுள்ள தீயவர்களை வெளியேற்றிவிடும், அதிலுள்ள நல்லவர்களை தூய்மையானவர்கள் என்று ஆக்கிவிடும் என்று குறிப்பிட்டார்கள். இந்த செய்தி ஸஹீஹ் முஸ்லிமில் 2676 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மதீனா மாநகரத்தினுடைய நிலைப்பாட்டை குறித்து, அது நல்லோர்களை, தூய்மையானவர்களை, பரிசுத்தவான்களை தன்னகத்திற்குள்ளே ஏற்றுக்கொண்டு விடுகிறது, தன்னகத்தே வைத்து பாதுகாக்கிறது. இதற்கு முரண்பட்டவர்களை அந்த மதீனாவை விட்டு வெளியாக்கி விடுகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தஜ்ஜாலை பற்றிய அச்சம் மதீனாவுக்குள் நுழையாது. அன்றைய தினம் மதீனாவுக்கு 7 வாசல்கள் இருக்கும். ஒவ்வொரு வாசலிலேயும் 2 வானவர்கள் இருப்பார்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த செய்தி ஸஹீஹ் புகாரியிலே 1879 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யுகமுடிவு நாளின் போது கொடுங்கோலன், கொடுமைக்காரன் தஜ்ஜால் பற்றி உண்டான அச்சம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலேயும் குடிகொண்டிருக்கும். இவன் நம்மளை சும்மா விட மாட்டான், வழிகெடுத்து விடுவான் அல்லது அழித்து விடுவான் என்ற பயத்தோடு தஜ்ஜால் வெளிப்படுகின்ற அந்த காலச்சூழல் இருக்கும். இருந்த போதிலும் அவன் வெளிப்படுகின்ற அந்த காலத்தில் மதீனாவுக்கு உள்ளே யார் தங்கியிருக்கிறார்களோ, மதீனாவுக்குள்ளே யார் தஞ்சம் புகுந்து கொண்டார்களோ அவர்கள் பாதுகாப்பு பெற்றவர்களாக இருப்பார்கள். காரணம்,
தஜ்ஜால் மதீனாவுக்குள்ளே நுழைய முடியாத அளவுக்கு உண்டான ஒரு பாதுகாப்பு கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. சில நோய்கள் பரவி கொண்டு வரும். அப்படி பரவி கொண்டு வருகின்ற போது அந்த நோயிலே இருந்து பாதுகாப்பதற்காக வேண்டி ஒவ்வொருவரும் அச்சத்தோடு இருப்பார்கள். அப்படி உண்டான அந்த நோய்களுடைய பட்டியலில் பிளேக் என்ற ஒரு நோய், கொள்ளை நோய். இந்த கொள்ளை நோய் மதீனாவுக்கு உள்ளே நுழையாது. எனவே இது மாதிரி உண்டான அச்சங்களை விட்டு மதீனா அதில் வாழுகின்றவர்களுக்கு அபயமளிக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அந்த மதீனாவிலே அபயம் பெறுகின்ற நல்லோர்களாக, தூய்மையாளர்களாக அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.